Okay students, நம்ம first பார்க்க போற sum வந்து x square plus 2x plus 5 equal to 0. ஓகேவா? நம்ம first வந்து ரெண்டு டாபிக் நமக்கு இருக்கு கிராஃப்ல வந்து ஒன்னு வந்து லைன் வச்சு ஒரு அதாவது வந்து குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனே வந்து லைன் வச்சு ஒன்னு அது ரெண்டு ஈக்குவேஷன் கொடுத்து எழுதி சால்வ் பண்ணி எழுதுற ஒரு இது அது இல்லாம நடுவுல ஒரே ஒரு ஈக்குவேஷன் கொடுத்தா எப்படி நீங்க கிராஃப் வரையணும் அப்படிங்கறத ரெண்டு சம் நம்ம ரெண்டு மெத்தட்ல ரெண்டு சம் பார்க்க போறோம். இப்போ பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சம் வந்து x square plus 2x plus 5 is equal to 0 இந்த சம் பார்க்க போறோம். இந்த சம் பாத்தீங்கன்னா ஈஸி தான். இப்போ நம்ம என்ன ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ண போறோம்னா y is equal to ன்னு எடுத்துக்க போறோம். கொடுத்துற क्वेश्चनனா y is equal to x square plus 2x plus 5 ன்னு எடுத்துக்க போறோம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இதுதான். நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம்னா செகண்ட் ஸ்டெப் என்ன பண்ணுவோம், ஒரு டேப்ல காலம் வரையணும். ஓகேவா? இந்த ஈக்குவேஷனுக்கு ஒரு டேப்ல காலம் வரையணும். நீங்க என்ன பண்ணுங்கன்னா உங்களோட ரூட்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் வந்து நீங்க ரூட்ஸ் கண்டுபிடிக்கணும். அதாவது 5 வந்து நமக்கு ரூட்ஸ் கண்டுபிடிக்க முடியாது. 5 மல்டிப்ளை பண்ணா 5 வரணும், ஆட் பண்ணா 2 வரணும் அப்படிங்கறது சொல்லிருக்காங்க. அந்த கான்செப்ட் நம்ம பண்ண முடியாது. சோ நம்ம என்ன பண்ண போறோம், ஃபர்ஸ்ட் நீங்க ரூட்ஸ் கண்டுபிடிக்க முடிஞ்சா ஓகே, கண்டுபிடிக்க முடியல அப்படினு பாத்தீங்கன்னா நீங்க என்ன பண்ணணும்னா நீங்க ஜெனரலாவே நீங்க எழுதிக்கலாம். எப்படின்னா ஜெனரல் ஒரு மினிமம் வந்து உங்க பாயிண்ட் வேல்யூஸ் வந்து ஒரு 5 or 7 அதாவது வந்து ஆட் நம்பர்ஸ்ல வர மாதிரி பாத்துக்கோங்க. பாத்தீங்கன்னா -3 -2 -1 0 1 2 3. இப்போ இந்த x ஓட வேல்யூ இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணனும். y is equal னு எடுத்துக்கோங்க. அதல சப்ஸ்டிட்யூட் பண்ணனும். x க்கு பதிலா -3 போடிங்கனா 9 plus 2 into -3 அதாவது -6 9 -6 plus 5. ஓகேவா? 9 minus 6 plus 5 na 9 minus 6 is 3 3 plus 5 is 8. இதே மாதிரி நம்ம x க்கு பதிலா -2 சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்கன்னா -2 whole square is 4 and plus 2 into -2 வந்து -4. so 4 minus 4 is 0 plus 5 இருக்கு. so இதே மாதிரி நம்ம சிம்பிள் சால்வ் பண்ணனும். நம்ம இல்லனா நீங்க இப்படி பண்ணலனா உங்களுக்கு வந்து ஈஸியா எப்படி ஈஸியா நீங்க படிக்கலாம்னா எக்ஸாம்ஸ்க்குலாம் உங்களுக்கு என்ன ஈஸியா இருக்கும்னா ஃபர்ஸ்ட் நம்ம கொடுத்திருக்க ஈக்குவேஷன்ல x ஸ்கொயர் கொடுத்திருக்காங்களா, சோ x ஸ்கொயர் ஃபர்ஸ்ட் எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன கொடுத்திருக்காங்க 2x ன்னு கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் 5 ன்னு கொடுத்திருக்காங்க. கரெக்ட்டா? சோ இத நீங்க ஸ்கொயர் பண்ணி எழுதிக்கோங்க. 9 4 1 0 1 4 and 9. நெக்ஸ்ட் இந்த x வந்து 2 ஆ மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. ஓகேவா? சோ -6 -4 -2 0 1 4 and 6. ஓகே? நெக்ஸ்ட் இந்த 5 அப்படியே த்ரூ அவுட்டா எழுதிக்கோங்க. இப்போ நீங்க பண்ண என்ன பண்ணனும், இது மூணுத்தையும் ஆட் பண்ணனும். இதான் கொடுத்திருக்காங்க உங்களுக்கு क्वेश्चन x square plus 2x plus 5. இத ஆட் பண்ணினா உங்க வேல்யூ வந்து 8 5 4 5 8 13 and 20. நீங்க இந்த கிராஃப் இப்போ இந்த டேபிள்ல காலம்க்கு நம்ம கிராஃப் வரைய போறோம். இப்போ நீங்க பாத்தீங்கன்னா ஹையஸ்ட் வேல்யூ y யோட வேல்யூ என்ன இருக்கு 20 இருக்கு. சோ நான் என்ன பண்றேன்னா அதுக்கு ஏத்த மாதிரி யூஸ் பண்ணி கீழ போட்டுட்டு மேல 21 வரையும் போட்டுருக்கேன். ஓகேவா? இப்போ பாத்தீங்கன்னா நமக்கு என்ன பாயிண்ட்ஸ் -3 ல வந்து 8. ஓகேவா? ஒரு பாயிண்ட். இது வந்து -3, 8. நீங்க கிராஃப்ல நிறைய ரூல்ஸ் ஃபாலோ பண்ணாதான் உங்களுக்கு வந்து ஃபுல் மார்க் கிடைக்கும். இப்போ பாத்தீங்கன்னா -3, 8. -2 ல வந்து பக்கத்துல அப்படியே பாயிண்ட் எழுதி அப்படியே பக்கத்துல எழுதிங்க. -2, 5. பக்கத்துல பாயிண்ட் எழுதினா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். அதுக்காக தான் நான் சொல்றேன். -1, 4. ஓகேவா? இல்ல நீங்க இது பண்ணிக்கோங்க. கிராஸ் போட்டீங்கன்னா உங்களுக்கு இன்னும் ஈஸியா இருக்கும். அப்ப நம்ம ஆரோ மார்க் வரையும்போது நமக்கு கரெக்ட்டா இருக்கும். ஓகேவா? சோ 0 ல நமக்கு வேல்யூ என்னது 5. ஓகேவா? 0 ல நமக்கு வேல்யூ 5 0, 5. 1 ல 8. ஓகேவா? 2 ல 13. நீங்க கேட்கலாம் ஏன் நமக்கு பாராபோலா வந்து டிஃபரண்டா வருது, ஒரு பாராபோலா மாதிரி இல்ல ஒரு ஆர்க் மாதிரி வருது அப்படின்னு கேட்கலாம். நம்ம என்ன பண்ணிருக்கோம், ரூட்ஸ் நமக்கு கரெக்டா இல்லாதனால நம்ம வந்து தோராயமா அப்ராக்சிமேட்டா ஒரு வேல்யூ எடுத்துருக்கோம். சோ அதனால தான் நமக்கு வந்து இப்படி வந்திருக்கு. இப்போ நீங்க வரையும்போது கர்வ் வரையும்போது கையை எடுக்காம கர்வ் வரையணும். இப்படி கையை எடுக்காம நீங்க கர்வ் வரையணும். இங்க வந்து ஜாயிண்ட் பாயிண்டா அதாவது வந்து ஒரு ஷார்ப்பான எட்ஜா வரக்கூடாது. அது நீங்க பார்த்து பொறுமையா வரைங்க. ஓகேவா? நீங்க வந்து நார்மல் பென்சில் யூஸ் பண்ணாம லெட் பென்சில ரொம்ப அழுத்தி எழுதாம லைட்டா வரைங்க. அதுக்கு அப்புறம் மேல நீங்க வரைஞ்சிக்கலாம். இதுதான் வந்து உங்களோட ஆர்க், உங்களோட பாராபோலா. இதுதான் இந்த சம்முக்கு. இப்போ வந்து நமக்கு பாராபோலால சென்டர் பாயிண்ட் எது, நமக்கு மைனஸ் இது கீழ மினிமம் பாயிண்ட் வந்து ஒரே ஒரு பாயிண்ட் தான் இருக்கு நமக்கு. ஓகேவா? சோ வந்து
இப்போ என்ன ஜாயின் பண்ணிட்டு இப்போ நீங்கள் எழுதிடுறீங்க ஓகேவா. இப்போ என்ன பண்ண போறோம்னா நம்ம ஜஸ்ட் பாயிண்ட்ஸ் பிளாட் த பாயிண்ட்ஸ். இப்போ அடுத்து நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் மாதிரி எழுத போகிறோம் ஓகேவா. பிளாட் த பாயிண்ட்ஸ், அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் எழுதணும் ஃபர்ஸ்ட். பிளாட் த பாயிண்ட்ஸ் -3,8 -2,5 -1,4 0,5 1,8 2,13 3,20 on the graph ஓகேவா. ஃபர்ஸ்ட் பாயிண்ட். நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம்னா join the points by smooth curve. இதெல்லாம் வந்து நம்ம எழுதணும் ஓகேவா. நம்ம ஜியோமெட்ரி பண்ணா என்ன பண்ணுவோம் அதே மாதிரி எழுதணும் இத. இப்போ ஆக்சுவலி வந்து சொல்யூஷன் செட் எழுதுவீங்க. the solution of the coordinate axis the solution of the given quadratic equation வந்து எங்க இன்டர்செக்ட் ஆகுதுன்னா x ல இன்டர்செக்ட் ஆகவே இல்ல ஓகேவா. நமக்கு வந்து பாயிண்ட்ஸ் நம்ம கண்டுபிடிக்கணும்னா x ல இன்டர்செக்ட் ஆனாதான் அந்த பாயிண்ட்ஸ் x ல இன்டர்செக்ட் ஆகல. அதாவது வந்து என்ன எழுத போறோம்னா சொல்யூஷன் ஆஃப் தி சொல்யூஷன் SOLN போடுறேன்னா சொல்யூஷன் அர்த்தம் ஓகேவா. சொல்யூஷன் நீங்க ஆனா எக்ஸாம்ஸ்ல ஃபுல் ஃபார்ம் எழுதணும். சொல்யூஷன் ஆஃப் தி குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் solution of the quadratic equation are the x coordinates of the intersecting point, are the x coordinates of the intersecting points okay va. here inga vandu nam indha sumla vandu here x here the parabola does not intersect. inga parabola namakku enna agala intersect agala x axis la intersect agala. here the parabola does not intersect on x axis. therefore the solution is null set. solution adu இப்போ சப்போஸ் நேச்சர் ஆஃப் தி ரூட் கொடுக்கறாங்க அது சொல்யூஷன் இது எல்லா சம்முக்குமே நீங்க எழுதிருங்க the nature of the equation is no real root ஓகேவா. இப்போ நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டியது எழுதிட்டீங்களா. இப்போ நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டியது இங்க x இங்க x dash இங்க y இங்க y dash ஸ்கேல் எழுத மறக்க கூடாது. அதாவது வந்து once in x axis 1 சென்டிமீட்டர் இங்க ஸ்கேல் போட்டுக்கோங்க. இந்த பக்கம் எல்லாம் ஓகே, இந்த பக்கம் எல்லாம் ஓகே. x axis 1 சென்டிமீட்டர் ஈக்குவல் டு நம்ம எத்தனை இப்போ பாத்தீங்கன்னா x axis எழுதுற மாதிரி y axis 1 சென்டிமீட்டர் ஈக்குவல் டு 1 யூனிட்ஸ் எழுதிக்கணும். அப்புறம் வந்து உங்களோட பாராபோலால உங்களோட y is equal to x square plus 2x plus 5 நீங்க அந்த கொடுத்திருக்க ஈக்குவேஷன் நீங்க எழுதணும். அப்பதான் உங்களுக்கு ஃபுல் மார்க்ஸ் கொடுப்பாங்க. இப்போ வந்து இது வந்து நார்மலா ஒரு ஸ்டாண்டர்ட் ஈக்குவேஷன் சம். அதாவது வந்து ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் எப்படி நீங்கள் பேரபோலா அதாவது வந்து எப்படி நீங்கள் கிராஃப் ஷீட்டில் வரைவீங்க அப்படிங்கிறத இந்த வீடியோ இந்த கிராஃபு. இப்போ வந்து ரெண்டு ஈக்குவேஷன் அதாவது வந்து ஒரு ஈக்குவேஷன் ஒரு லைன் ஈக்குவேஷன் மாதிரி ஒரு ரெண்டு ஈக்குவேஷன் கொடுத்தாங்கன்னா நீங்கள் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத இப்போ நம்ம வந்து நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம் அப்படி. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த சம் வந்து செகண்ட் மாடல் சம். ஸோ y is equal to 2x square கொடுத்துருக்காங்க அண்ட் இன்னொரு ஈக்குவேஷன் வந்து 2x square minus x minus 6 is equal to 0ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம்னா ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன பண்ண போகிறோம்னா நம்ம வந்து அந்த y is equal to 2x square இதுக்கு வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா டேப்ல காலம் வரைய போகிறோம். ஸோ நம்ம எக்ஸோட வேல்யூஸ் வந்து -3 -3 வரை நம்ம எடுக்க போகிறோம். ஸோ -3 -2 -1 0 1 2 and 3. ஸோ நம்ம x ஸ்கொயர் நெக்ஸ்ட் எழுத போகிறோம். ஸோ x ஸ்கொயர் எழுதுனீங்கன்னா 9 4 2 0 2 4 and 9. ஸோ நம்ம y ஓட வேல்யூ 2x ஸ்கொயர். ஸோ 2 into 9 is 18 8 4 0 4 8 and 18. ஸோ நம்ம அந்த பாயிண்ட்ஸில் பிளாட் பண்ண போகிறோம். ஸோ -3ல நமக்கு என்ன பண்ண போகிறோம் 18 பிளாட் பண்ண போகிறோம். -2க்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் 8 கொடுக்க போகிறோம். -2, 8. ஸோ -1க்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் 4 பண்ண போகிறோம். ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம் சாரி இங்கே நமக்கு எப்படின்னா 1 தான் வரும், இங்கேயும் 1 தான் வரும். ஸோ நமக்கு இங்கே 2 தான் வரும். ஓகேவா? சாரி வெரி சாரி 1 தான் வரும். என்ன ஸ்கொயர் பண்ணால் 1 தான் வரும். ஸோ நமக்கு இங்கே பிளாட் வராது, இங்கே பிளாட் ஆகும். ஓகேவா?
minus 1 comma 4 and 0 comma 0 next point. Next 1 comma 2, 2 ல வந்து 2 comma 8 and 3 ல பாத்தீங்கன்னா 3 comma 18. ஓகேவா? இதுதான் வந்து உங்களோட plots. இந்த ஸ்மூத் கர்வால் நீங்க என்ன பண்ணி இதை நீங்க ஜாயின் பண்ணணும். ஜாயின் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு கர்வ் ஒரு பேரபோலா வரும். ஸோ ஜாயின் பண்ண போகிறோம். எப்படின்னா நீங்கள் வந்து கையை எடுக்கக்கூடாது, எடுக்காமல் அப்படியே ஜாயின் பண்ணணும். எடுக்காமல் ஜாயின் பண்ணால் நமக்கு வந்து அங்கங்கே இந்த மாதிரி வராது. ஸோ எடுக்காமல் அப்படியே கை ஜாயின் பண்ணிகிட்டே வாங்க. ஓகேவா? நமக்கு இந்த இடம் வந்து நமக்கு வந்து பெண்டாகி தான் வரணும். இந்த மாதிரி வந்து ஸ்ட்ரெயிட்டாக ஒரு கர்வ் வந்து கட் ஆகக்கூடாது. அதாவது எப்படின்னா இங்கே நம்ம லாஸ்ட் ஸ்டார்டிங் அதாவது எப்படின்னா ஒரு கர்வ் இந்த இடத்துல கட் ஆகணும்னா இப்படி நமக்கு கர்வ் கட் ஆகணும். ஓகேவா? இப்படி கட் ஆகணும் கர்வ். அதை விட்டுட்டு நமக்கு வந்து கர்வ் வந்து இப்படி வந்துட்டு இப்படி கட் ஆகக்கூடாது. இந்த மாதிரி வரைஞ்சிங்கன்னா உங்களுக்கு மார்க் கொடுக்க மாட்டாங்க. இந்த மாதிரி யூ ஷேப்பில் கண்டிப்பாக உங்களுக்கு வரணும். சரியா? இப்போ நம்ம அங்கே கன்ஸ்ட்ரக்ஷன் எழுத போகிறோம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து என்ன பண்ண போகிறோம்னா நம்ம வந்து பிளாட் த பாயிண்ட்ஸ். ஓகேவா? பிளாட் த பாயிண்ட்ஸ். அந்த வர பாயிண்ட்ஸ்லாம் -3, 18, -2, 8 and -1, 2, 0, 0, 1, 2, 2, 8 and 3, 18 on the graph. ஓகேவா? பிளாட் பண்ண சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம்னா டு சால்வ், இதோட சால்வ் பண்ணணும் நமக்கு. ஸோ டு சால்வ் y is equal to 2x square and 2x square minus x minus 6 is equal to 0. இது சால்வ் பண்ண பண்ணணும்னா நம்ம y யோட வேல்யூ இதை ஈக்குவல் பண்ணணும். ஸோ y யோட வேல்யூ நம்ம எடுத்துக்க போது என்ன ஆகும்னா y is equal to 2x square. மற்ற எதுவுமே இல்லை. ஸோ plus 0x plus 0. Next 0 is equal to 2x square minus x minus 6. ஸோ இது ரெண்டுத்தையும் என்ன பண்ண போகிறோம் கேன்சல் பண்ணுறதுக்கு சைன் சேஞ்ச் பண்ணணும். கரெக்டாக? ஸோ சைன் சேஞ்ச் பண்ணாங்கன்னா இது கேன்சல் ஆகிடும். ஸோ இது என்ன x plus 6. y-யோட வேல்யூ ஈக்குவல் டு x plus 6 நமக்கு வந்துருச்சு. ஸோ நம்மளோட நெக்ஸ்ட் லைன் ஈக்குவேஷன் எப்படி ஆகும்னா x plus 6. ஸோ இதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நமக்கு வந்து ஒரு வேல்யூ எழுத போகிறோம். ஸோ அது நம்ம இங்கே -3 to 3 எடுத்தோம்னா அதே மாதிரி இங்கே என்ன பண்ண போகிறோம் -3 to 3 எடுக்க போகிறோம். ஓகேவா? ஸோ -3, -2, -1, 0, 1, 2 and 3. இப்போ நமக்கு வந்து நெக்ஸ்ட் நமக்கு 6 இருக்குது. கரெக்டாக x plus 6 இல்லை. ஸோ 6 எல்லாத்துலையும் எழுதிக்கலாம். ஸோ நமக்கு இப்போ y-யோட வேல்யூ என்னது x plus 6. ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் உங்களோட வேல்யூஸ் வந்துடும். கரெக்டாக? ஸோ 6ல் 2 போச்சுன்னா 4, 6ல் 1 போச்சுன்னா 5, அகைன் 6, 7, 8 and 9. ஸோ அகைன் நம்ம என்ன பண்ண போகிறோம் பிளாட் த பாயிண்ட்ஸ் எழுத போகிறோம். ஓகேவா? பிளாட் த பாயிண்ட்ஸ். இது ஆக்சுவலி ஆன் தி கிராஃப் கொடுத்துட்டு அண்ட் ஜாயின் இட் பை த ஸ்மூத் கர்வ் கொடுத்துடணும். ஃபர்ஸ்டே ஜாயின் இட் பை அ ஸ்மூத் கர்வ். ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம்னா இங்க இப்போ இது வந்து plot the points -3, 3, -2, 4, -1, 5, 0, 6, 1, 7, 2, 8 and 3, 9. ஓகேவா? இவ்வளவு நமக்கு இருக்கு. ஸோ என்ன ஆகும்னா இதை நம்ம பிளாட் பண்ண போறோம். ஸோ -3, 3 நம்ம இங்க 2, 2 அடுத்தனால மிடில் டேர்ம் எடுக்க போறோம். ஸோ -3, 3, -2, 4, ஓகேவா? -1, 5, ஓகேவா? -1, 5, 0, 6, 1, 7, 2, 8 ஆல்ரெடி இருக்கு. ஸோ 3, 9. ஓகேவா? ஸோ அது நீ என்ன பண்ணணும் ஸ்கேலை வச்சு தான் நீங்கள் ஜாயின் பண்ணி, ஏன்னா அது ஸ்ட்ரெயிட் லைன். ஸோ ஸ்கேலை வச்சு கரெக்டாக எல்லா பாயிண்ட்ஸும் வர மாதிரி கரெக்டாக நீங்கள் என்ன பண்ணணும் ஜாயின் பண்ணி கட் பண்ணணும், ஜாயின் பண்ணி மார்க் பண்ணணும். ஸோ இது நம்ம என்ன பண்ணலாம் மார்க் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நீங்கள் என்ன மெயினாக பார்க்கணும்னா நீங்கள் இது முடிச்சுட்டு என்ன பண்ணணும்னா இந்த இதோட கர்வோட ஈக்குவேஷன் நீங்கள் எழுதணும். y is equal to 2x square. நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து இந்த லைனோட ஈக்குவேஷன் இங்கே எழுதணும். 2x square minus x minus x equal to 0. இதுதான் நீங்கள் எழுதுனீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு ஃபுல் மார்க்ஸ் வரதுக்கு சான்சஸ் நிறைய இருக்கு. ஸோ ஸ்கேல் எழுதணும். இன் x axis 1 centimeter is equal to நமக்கு x axis 2 2 எடுத்துக்கணும். ஸோ 2 units. In y axis 1 centimeter equal to 1 unit தான் எடுத்துருக்கோம். நெக்ஸ்ட் இது x, சாரி இது x, இது x dash and இது y dash, இது y.
ஸோ என்ன பண்ணியிருக்கேன்னா ஒரு சின்ன தப்பு பண்ணியிருக்கேன். நான் என்ன பண்ணிருக்கேன்னா 1 சென்டிமீட்டர் இஸ் ஈக்குவல் டு நான் 2 யூனிட்ஸ் எழுதியிருந்தேன். இது வந்து அது 1 யூனிட் வரும். நமக்கு வந்து y ஆக்சிஸ் தான் நமக்கு 2 யூனிட்ஸ் வருது. ஸோ அங்கே நம்ம 2 யூனிட்ஸ் வந்துடும். எக்ஸ் ஆக்சிஸ் நம்ம 1 தான் எடுத்துக்கணும். ஸோ 1 யூனிட் வரும். நம்ம என்ன பண்ண போகிறோம், பிளாட் த பாயிண்ட்ஸ் பண்ண போகிறோம். பிளாட் பண்ணிட்டு இதை வந்து எக்ஸ் ஆக்சிஸ் பிளாட் பண்ண போகிறோம். இது இப்போ பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் பார்த்தீங்கன்னா இந்த ஆக்சுவலி வந்து -1க்கும் -2க்கும் நடுவில் இருக்கிற லைன் தான் உங்களுக்கு பாயிண்ட் நடுவில் வருது தான் பாயிண்ட் 1.5 கரெக்டா. ஸோ அதில் தான் நமக்கு வந்து லைன் ஜாயின் ஆயிருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸி, நம்ம ரெண்டுமே ஒரே பாயிண்ட் 2,8 ஈஸியாக எழுதிட்டீங்க. இங்கே பார்த்தீங்கன்னா 1.5. ஸோ நமக்கு வந்து பாயிண்ட்ஸ் வந்து ஜாயின் ரெண்டுமே, அதாவது பேரபோலாவும் இதுவும் ஜாயின் ஆகிற பாயிண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இது வந்து -1,4.5ல ஜாயின் ஆயிருக்கு. இது பார்த்தீங்கன்னா 2,8ல ஜாயின் ஆயிருக்கு. ஸோ ஒரு சொல்யூஷன் செட் எப்படி எழுதுவீங்கன்னா, இந்த லைனை வந்து எக்ஸ் ஆக்சிஸ் கொண்டு வரணும். அதே மாதிரி இந்த லைனை எக்ஸ் ஆக்சிஸ் டாட்டட் லைன்ஸில் கொண்டு வரணும். கொண்டு வந்துட்டு இந்த பாயிண்ட் தான் உங்களோட சொல்யூஷன் செட்டு. இவ்வளோதான் வந்து உங்களோட கிராஃபு. அடுத்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.